ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டுக்கான ஃபுல் கிளாரிஃபிகேஷன் தான் கொடுக்க போகிறோம். பயோமேக்ஸ் படிச்சிருந்தால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட்டும் இருக்குது. நான் 12th படிக்கும் போதும் எனக்கும் இந்த டவுட் இருந்தது. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் 11th and 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களால் கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்சஸ் எடுக்க முடியுமா அப்படின்ற டவுட் நிறைய மாணவர்கள் மத்தியில் இருக்குது. அது எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எடுக்க முடியும், எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நீங்கள் மேக்ஸ் கம்பல்சரி படிச்சிருக்கீங்க அப்படின்றதுனால நீங்கள் கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே எடுக்க முடியும். அந்த சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் படிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் பயோமேக்ஸ்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லா கோர்ஸுமே எடுக்கலாம். இன்ஜினியரிங் கோர்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் லா எது வேணாலும் நீங்கள் படிக்கலாம். மெடிக்கல் எந்த கோர்ஸ் வேணால் படிக்கலாம். நீங்கள் பயாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பயோமேக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களால் படிக்க முடியும். எந்த காலேஜில் வேணால் படிக்க முடியும். உங்களுடைய மார்க்கை பொறுத்து நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா எந்த காலேஜில் உங்களுக்கான சீட் அவைலபிள் கிடைக்குதோ அந்த காலேஜில் சேர்ந்து உங்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.